السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணை நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நேற்றைய பயானிலே வணக்கசாலி என்பவர் அதிகமாக வணக்கம் செய்யக்கூடியவர் அல்ல, மாறாக பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே தன்னை தற்காத்துக் கொள்வோர் என்பதாக பெருமானார் கூறினார்கள். அதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நாளை கூறுவதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹதீஸை தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். இந்த ஹதீஸ் மற்ற ஹதீஸ்களை விட ஒரு தனித்துவமிக்க ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எப்படி என்றால், பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உபதேசங்கள் செய்வார்கள், அல்லது பெருமானார் அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு சஹாபாக்கு விளக்கம் சொல்கிற நேரத்திலே அது சரியில்லை என்று சொன்னால் அது எது சரியோ அதை சொல்வார். நீங்க சொன்னது சரியில்லைன்னு பெருமானார் எப்ப மறுத்து பேச மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க, இதுதான் சரியவாக பெருமானார் சொல்வார். பெருமானாருடைய உபதேசங்கள் என்பது இப்படித்தான் இருக்கும். சில நேரத்தில் பெருமானார் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, சஹாபாக்குடைய பதில் சரியாக இருக்குமானால் சரின்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் 3 வகையாக பெருமானார் டைரக்டா நேரடியான உபதேசம். இரண்டாவதாக சில நேரத்திலே கேள்விகள் கேட்டு தவறு பதில் தவறாக இருந்தால் அந்த கடிந்து பேசவே மாட்டாங்க. உனக்கு உண்மை தெரியல, எப்படி பதில் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இது சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2. மூன்றாவதாக என்ன சொல்லுவாங்க, பெருமானார் அவர்கள் அந்த ஹதீஸுடைய நேரத்தில் அவருடைய பதில் சரியாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்வார். அப்படியே ஹதீஸ் இருக்காது. பெருமானோட கேட்பான், நீங்க எல்லாம் உண்மையான பூமி தான் கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க ஆம் என்பதாக சொல்லுவாங்க ஆம் என்பதாக. உடைய ஃபாரூக் சொல்லுவாங்க ஆம் என்பதாக. ரசூலா கேட்பாங்க அதனுடைய அடையாளம் என்னது. அப்ப ஒரு உடைய ஃபாரூக் சொல்லுவாங்க, நஷ்குரு பிர் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்வா பில் கலா. நாங்கள் மகிழ்ச்சியுடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இது செய்கிறோம், கஷ்டங்கள் ஒரு நேரத்தில் பொறுமையா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாக்கதரை ஏற்றுக்கிறோம் என்பதா பெருமாள் சொல்லுவாங்க. அன்து ஹக்கா, நீங்க உண்மையான மூமின்களாக சொல்லுவாங்க. இந்த பதில் சரியாக இருக்கும்போது அதை பெருமானை ஏற்றுக்கொள்வார். இப்படிதான் ஹதீஸ் இந்த 3லே ஒன்றாக தான் இருக்கும். இந்த ஹதீஸை பொறுத்தவரை ஒரு தனித்துவமிக்க ஹதீஸ். ஏன்னு சொன்னா ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நேரத்தில் இப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மய்யாசுது அன்னி ஹாவுலாயில் கலிமாத் ஃபயாமுலு பிஹின்ன அவ் யுஅல்லிமுஹுன்ன மய்யாமுலு பிஹின்ன. நான் இப்போது உங்களுக்கு சில உபதேசங்களை சொல்ல போகிறேன். இப்போது உங்களுக்கு சில உபதேசங்களை சொல்ல போகிறேன். அந்த உபதேசத்தை அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதாக பெருமானார் கேரண்டி கேட்பாங்க. நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நான் கட்டாயம் நான் எதிர்த்து ஃபாலோ பண்ணுவேன் என்று எனக்கு கேரண்டி கொடுக்கக்கூடியவர் யார், அல்லது அமல் செய்யக்கூடிய மக்களிடத்திலே நான் போய் இதை எத்தி வைத்து விடுவேன் என்று கேரண்டி கொடுக்கக்கூடியவர் யார் என்பதாக பெருமானார் கேட்பாங்க. நான் சொல்றதை ஒண்ணு அமல் செய்வதற்கு கேரண்டி, ஏன்னா அமல் செய்யக்கூடிய மக்களிடத்தில் நான் போய் எத்தி வைத்து விடுவதற்கு கேரண்டி கொடுப்போர் யார் என்பதாக பெருமானார் கேட்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாளில்வாக சொல்றாங்க, ஒற்றை வழியில நாளில்வாக சொல்லி முடிச்சிடறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய கையை பிடித்தார். என்னுடைய கையை பெருமானார் பிடித்தார்கள். ஃபவுத்த ஹம்ஸா, எனக்கு 5 வகையான உபதேசத்தை செய்தாராக. இந்த உபதேசத்தை அவங்க சொல்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க, பெருமானார் முதல்ல சொல்றாங்க, இத்தகில் மஹாரி, ஹராம்களை விட்டும் தவிர்ந்து கொள், தக்குன் ஆபுதன் நாஸ், தக்குன் ஆபுதன் நாஸ், நீ மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய். இரண்டாவதாக சொன்னாங்க, வர்லி பிமா கஸ்ஸமல்லாஹு லக்க, அல்லாஹ் எதை உனக்கு கொடுத்தாரோ அதை பொருந்திக்கொள், அல்லாஹ் எதை உனக்கு கொடுத்தாரோ நீ பொருந்திக்கொள். தக்குன் அஸமன் நாஸ், நீ மக்களிலே பெரிய செல்வந்தராக ஆகுவாய். பெரிய வணக்கசாலி அப்படின்னா ஹராமை விட்டு விடு, நீ வணக்கசாலி. அல்லாஹ் எதை உனக்கு கொடுத்தாலே பொருந்திக்கொள், அது கூடவோ குறையவோ.
சில நேரத்துல வந்து அது நிரந்தரமாக கூட இருக்கலாம், சில நேரத்துல கூட ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கா. இப்ப நம்ம ஒரு டெய்லி வியாபாரம் பண்றோம், ஒரு நாளைக்கு கூட வரும், ஒரு நாளைக்கு குறைய வரும். சில நேரத்துல வாழ்க்கை பிக்சட்டாவே இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொன்று சம்பாதிச்சிருப்போம், ஒரு வாரத்துல பிக்சட்டா இவ்வளவுதான் நமக்கு நம்ம ஓய்வூதியத்தை ஆகிட்டு பென்ஷனை வாங்கிட்டு வாங்குற மாதிரி சூழல் இருக்கு. எப்படியோ அல்லாஹ் எப்போது எதை கொடுத்தாலும் பொருந்திக்கொள், நீ இதை செய்வாய், நீ செல்வந்தனாக ஆகுவாய். மூன்றாவதா பெருமான சொல்லுவாங்க, வாஹசில் இதா ஜாரிக்க தப்புன் மூமினா, நீ அண்டை வீட்டாரிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள், அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய், நீ இறை நம்பிக்கையாளனாக மூமினாக நீ ஆகுவாய். நாலாவதாக சொன்னாங்க, எதை உனக்கு நீ விரும்புவாயோ அதை பிறருக்கு விரும்பாயாக. எனது ஜும்மால் பேசவே இல்லையா, எதை நீ உனக்கு விரும்புகின்றாயோ அதை நீ பிறருக்கு விரும்புவாயாக, நீ முஸ்லிமாக ஆகுவாய். இஸ்லாத்தினுடைய முழுமை என்பது அதிலே தான் இருக்கிறது. ஐந்தாவதாக சொன்னாங்க, வலா தக்ஸிரில் லஹக், அதிகமாக நீ சிரிக்காதே, ஃபைன்ன கஸ்ரத்தில் லஹக்கி துமீத்துல் கல்ப், அதிகமாக சிரிக்கிறது என்பது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் திருமதி என்ற கிதாபுடைய 2305வது ஹதீஸாக வருகிறது. அகமது என்ற கிதாபுடைய 8081வது ஹதீஸாக வருகிறது. இது ஒரு விரிவான விளக்கங்கள் உள்ள ஹதீஸ். உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலாவது சொல்றாங்க, பெருமானார் கூறுகிறார்கள், ஒரு பெரிய வணக்கசாலி என்று சொன்னால் ஹராமை விட்டவனை ஏற்ப சொன்னார்கள். அப்படின்னா அகிர் பருவத்தில் சொல்றாங்க, இந்த உலகத்திலே வணக்கங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை விட ஹராமை விடுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற சிரமம் தான் அதிகம். பொதுவா வணக்கம் செய்வத சிரமம் இருக்கும், ஆனா அதை விட சிரமம் என்பது ஹராமை விடுவதிலே ஏற்படுகின்ற சிரமம் தான் மிகப்பெரிய சிரமம். ஏன்னு சொன்னால் அவர் மனதோடு போராடுகின்றார். வணக்கம் செய்கிற நேரத்துல உள்ள சிரமத்தை விட ஹராமை விடுகிற நேரத்தில் ஏற்படுவ சிரமம் அதிகம். ஏன்னா மனதோட ஒரு போராட ஒவ்வொரு நேரத்திலுமே நம்முடைய மனது நம்மோடு இருக்கின்றது. நம்ம கூட சில நேரத்திலே தீய நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த தீமைகளை கொண்டு சொல்லக்கூடியவர்களாக இருப்பான். நான் கூட உதவி, நான் மலேசியாவில் ஒரு 4 வருஷம் ரெஸ்டாரண்ட் மேனேஜரா இருந்தேன். ஒருத்தர் வந்தார், சொந்தக்காரர் வந்தார், இருக்கேன் எவ்வளவு சம்பளம் எப்பாரு அல்லான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா நம்ம உருப்பட முடியாது சொல்றாரு. நம்ம ஊர்ல வீடு கட்டி இருக்க பூரா ஒண்ணு கடை வச்சவன், இல்லைன்னா கல்லாவது கனவாண்டவன், இவன் தான் வீடு கட்டியிருந்தான். அதனால நீ அல்லான்னு இருந்த அப்படின்னு கேட்டா வீடு வாசல் கட்ட முடியாது. அவர் சொல்ற ரூத்துக்கு ஒரு உண்மையாக இருந்துச்சு. நம்ம வீடு கட்டுறதுங்கிற பிரார்த்தனை அங்கே போனா அங்கே போய் உண்மை ஆகல அப்படி. ஆனா உண்மையை சொல்ல போனா அவர் சொல்றது உங்களாம். நம்ம நீதமா நேர்மையா வேலை பார்ப்போம், கடைசியில பாத்தீங்கன்னா வந்து செய்யலாம், நடக்க முடியாம வந்து சேர்ந்தோம், எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம தான் வந்து சேர்ந்தோம். அவன் என்ன அப்படின்னா அவர் சொன்னது உண்மைதான். சில நேரத்துல கூட நம்ம யோசனை கூட வர சில சொன்ன மாதிரியே நடந்து யோசிடுவா. இருந்தாலும் கூட என்ன வேண்டாம், ஹராமை செய்யாமல் எல்லாம் நோய் பாதுகாத்தா நாம் பாதுகாத்தோம், நம்ம என்ன செஞ்சோம், தற்காப்போடு இருந்தோம். இருவாக அண்ணா அல்லாஹ் அதுக்கான பலனை எல்லாம் தலை கொடுத்தோம். நீ உனக்கு வாய்ப்புகள் இருந்து நீ செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கான பிரதிபடி அல்லாஹ் தலை இந்த உலகத்தில் கொடுத்தான். நீ நீ அந்த நேரத்தில் நீ அதை செய்யவில்லை, நீ கையாளல் செய்யவில்லை, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றான். எல்லா காரியங்களும் அல்லாஹ் தஆலா நடத்தி வச்சான். வேணும்னா ஹராமை விடுகிற நேரத்திலே அந்த நேரத்திலே நமக்கு சிரமம் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் அதை விடுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்கின்றான். அதுக்கு பிறகு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை, நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அதை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுக்கிற இந்த உலகத்திலே. நம்ம தவறு செய்தால் மட்டும்தான் நம்ம செய்ய பயப்படும். குற்றம் உள்ள மத திருக்குறள்னு சொல்லுவான், மரிய தலைமுறை வழியில பயம் சொல்லுவான். இப்ப நம்ம வாழ்க்கையில தவறு இருக்கிற நம்ம பயப்படணும். நம்ம தவறு அப்படிங்கிற நம்ம நெஞ்ச தூக்கி நடக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய தைரியம் தான், ஒரு பெரிய விஷயம் தான். ஏற்கனவே எந்த தப்பும் இல்லை, நீ வா என்பதாக நாம் ஒரு சவால் விடுகிறோம் என்று சொன்னால் இதுவே ஒரு பெரிய கண்ணியம் தான். என்னதான் ஹராமை செய்தாலும் கூட அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். எந்த பாவத்தை செய்தவனுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு உறுத்தல் இருக்கும், ஒரு மனசாட்சி அவருக்கு உறுத்தி கொண்டுதான் இருக்கும். ஒரு நாளைக்கு வெளியிலே வரத்தான் செய்யும். அப்படி வருகிற நேரத்தில் அவர் அவமானப்படக்கூடிய சூழல் ஏற்படத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல ஹராம்களை விடுகிற நேரத்தில் அவனுக்கு வணக்கசாலி ஆகிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் ஆகிறான். வணக்கம் செய்யக்கூடியவனை விட ஹராமை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தவன் செய்யாதவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான், அல்லாஹ்வுடைய பாராட்டை அவன் பெற்றுக் கொள்கின்றான். ஒன்று சரி. இரண்டாவதாக சொல்றாங்க அப்படின்னா, வருதி பிமா பஸ்ஸல்லாஹு, அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தால் அதை பொருந்திக்கொள். தக்குன் அகனன் நாஸ், நீ மக்களிலே செல்வந்தன் பாபெருமானத்துவா. செல்வந்தன் என்ன அர்த்தம் அப்படின்னா மன நிறைவு.
மன நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்யறது, எவ்வளவு இருக்கிறது என்பதை கொண்டு நம்முடைய தரம் நிறைவு செய்யப்படுவதில்லை. அதை நாம் எப்படி நாம் கையாளுகின்றோம், அதை எப்படி பொருந்திக் கொள்கிறோம் என்பதைதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையே இருக்கின்றது. ஒருவருக்கு நிறைய இருக்குது, இன்னும் அவருடைய மனசுல பேராசை இருக்கிறது என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அவர் எந்த நல்ல காரியம் செலவு கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் என்ன செய்ய இன்னும் தேவையாக்கிறார். அவர் என்ன நல்ல காரியத்தை செலவு பண்ணலாம் கொடுக்கின்றாலும் மனதார அவர் பொருந்திக் கொள்கிற வேதத்திலே வாழ்க்கையிலே அவருக்கு நிம்மதி ஏற்படும். அந்த நிம்மதியான உள்ளம் தான் அவருக்கு இம்மையிலேயும் பயன் தரும், மறுமையிலேயும் பயன் தரும். அல்லாஹ் சொல்வார், இல்லாமல் அத்தல்லாவி கல்வி சலீம். மறுமை நாளையிலே அவருடைய பொருளோ அவருடைய குழந்தைகளோ அவருக்கு பயனளிக்காது. சலாமத்தான உள்ளமே அவருக்கு பதிலளிக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சலாமத்தான உள்ளம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்ததை அவன் ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே பொருந்திக் கொள்கிறார் இல்லையா, இந்த சலாமத்தான உள்ளம் தான் இந்த உலகத்தில் அவனுக்கு நிம்மதியை தரும் என்பது மட்டுமல்ல, மறுமையிலே அவனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையான சித்தங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால என்னன்னா அல்லாஹ் நமக்கு எப்ப என தருகிறாரோ ஏற்றுக்கொள்ளும். சில நேரத்தில் தலா கூடுதலாக தரலாம், சில நேரத்தில் குறைவாக தரலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையாக தர மகிழ்ச்சியாக ஆக்கலாம், சில நேரத்திலே துன்பமாக ஆக்கலாம். எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில. ஒரே மனிதர்கள் சில நேரத்திலே நமக்கு நல்லவர்களாக நடக்கிறார், சில நேரத்திலே நமக்கு மனது லோகும்படி நடக்கிறார். எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ள அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பொருந்திக் கொள்கிற நேரத்திலேதான் நிம்மதி நோக்கி ஏற்படுகின்றது. நமக்கு என்ன செய்யறது, மன நிறைவு என்பது ஏற்படுகிறது. மூன்றாவது பெருமானா சொல்வாங்க, வஹசினிலா ஜாரிக்க, அண்டை விட்டாருக்கு நீ நல்லபடியாக நடந்து கொள், நீ மூமினாக ஆகுவாயமாக சொன்னார். எந்த அளவுக்கு நாம் அண்டை வீட்டாரிடத்திலே நாம் நல்லபடியாக நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் முழுமை அடைகின்றது. ஜும்மால சொன்ன மாதிரி கரிமா சொன்னால் ஒரு மூமின் தான். ஆனா அதே நேரத்தில் அந்த ஈமானுடைய முழுமை என்பது அண்டை வீட்டாரிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையில் இருக்கிறார். ஹதீஸிலே வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அண்டை வீட்டாரிடத்தில் நல்லபடியாக நடக்க வேண்டுமாக உபதேசம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், நான் பயந்து விட்டேன், ஒருவேளை பெருமானார் அவர்கள் என்ன அவர்களை எனக்கு வாரிசா ஆக்கி விடுவார்களோ என்பதாக நாம் நினைக்கின்ற அளவுக்கு உபதேசம் செய்தார். அவரை போய் எனக்கு வாரிசாக ஆக்கி விடுவார்களாக அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விடுவாரோ, உங்களுடைய சொத்தத்திலே அண்டை வீட்டாருக்கு பங்கு உண்டியவார்கள் சட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுமாறு சொன்னார். அந்த அண்டை வீட்டார் என்பவர்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, அவர் ஈமான் உடையவராக இருக்கிறான், ஈமான் இல்லாதவராக இருக்கிறான், நமக்கு உறவாக இருக்கிறான், உறவு இல்லாத இருக்கிறார். ஆனால் முதல் உதவி என்பது அண்டை வீட்டார்கள் ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய வீடுகளில் என்ன செய்வாங்க, ஆடுகளை அறுத்து ஹதியாக்கள் செய்கிற நேரத்திலே முதல்ல யாரு கொடுப்பாங்களா, தன்னுடைய அண்டை வீட்டாக தன்னுடைய அண்டை வீட்டிலே இருந்த ஒரு யூதருக்கு தான் கொடுப்பார். அதான் அண்டை வீட்டாடத்தில் நல்லபடியா வரது ஏன் என்று சொன்னால் அவர்கள் தான் நமக்கு ஏதாவது ஒன்று பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு உதவியாக இருக்கக்கூடிய. அதனால நாம் இடத்திலே உதவியாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, நாலாம் விஷயமாக என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை நீ உணர்த்து விரும்புவாயோ அதை பிறருக்கு விரும்புவாயா. அப்படின்னா நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அடுத்தவர்கள் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாக நாம் விரும்புகின்றோமோ அதே மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செவத்துல அடிக்கிற கல்லு மாதிரி, செவத்துல அடிக்கிற பந்து மாதிரி, செவத்துல அடிக்கிற பந்து நம்மை நோக்கி வந்தா இல்லையா, அதே மாதிரி தான் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய நடைமுறை அடுத்த இடத்தை எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அவன் அப்படி நடந்து கொள்கிறார். அடுத்த இடத்தில் நாம் கண்ணியாக பேசுகிற நேரத்தில் நடந்து கொள்கிற இடத்துல கொள்ளப்பட்டு இருப்பாங்க. அதனால எப்போதுமே என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு நாம் உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக, உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படி என்ன சொன்னால் என்ன செய்யறது, நமக்கு அவர் உதவி செய்வார் மட்டும் இல்ல, அதுதான் இஸ்லாத்துடைய முழுமையில் பெருமானா சொல்றார். சரி, ஐந்தாவது வாங்க, அதிகமாக சிரிக்காதே. என்ன சொன்னா, அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மோத்தாப்பில் சொன்னார். அப்ப என்ன அர்த்தம், சிரிக்கவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல, சிரிக்கவே கூடாது என்பதாக அறிஞர்களுக்கு அது சிரிப்பு என்பது மற்ற உயிரினங்களை விட அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்ற ஒன்று. எப்படி பேச்சு என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமோ அதே மாதிரி சிரிப்பு என்பது என்ன செய்யறது, மனிதனுக்கு மட்டுமே சொந்தமா. அதனால சிரிக்க கூடாது சொல்ல அல்லாஹ்
நீங்கள் அதிகமாக அழுங்கள், குறைவாக சிரிகள், சிரிக்க வேண்டும். அந்த சிரிப்பு என்பது அளவாக இருக்கும், தேவைக்கு சிரிக்கப்படுவதாக இருக்கும், அளவாக இருக்கிறது. பெருமானார் அவர்கள் சிரித்தார்கள். பெருமானார் அவர்கள் தடவாய்ப்படுத்த தெரிகிற அளவுக்கு சில நேரத்தில் சிரித்தார். ஹதீஸ்ல வருகிறது. இப்போது தடவாய்ப்படுத்த தெரிகிற வருகிறது. அப்படி சிரித்தார். எப்போதுமே பெருமானார் அவர்கள் புன்முறுவலோடு இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. அதனால புன்புறுவலோடு இருப்பதை சிரிப்பை மாற்றம் தடை செய்யல. ஆனால் சிரிப்பு அதிகமாக இருக்கிறதால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவரை சிரிப்பு காமிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறது, சிரிப்பு காமிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டா அது மூலமாக உள்ள மூட்டான் வா பெருமானார் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன செய்ய, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு குறைந்து போகும். அந்த உலகத்துடைய விஷயங்கள் நினைச்சு பேசி சிரிச்சுட்டே உட்கார்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நினைவுகள் என்ன செய்ய குறைந்து போகும் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அதனால வாழ்க்கையில் 5 விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்போமாக இதை கேட்டவதை கடைபிடிக்கிறார்கள். الحمد لله